நான் முதலமைச்சராக வேண்டிய ஒரு தருணத்துல என் மேல ஒரு கேஸ வச்சு, இது கருணாநிதி போட்ட கேஸ் அப்படின்னா கேஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு தீர்ப்பை கொடுத்து 4 வருஷம் சிறை தண்டனைன்னு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன், எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிட்டு போறேன். போய் 2 மாசத்துக்குள்ளே என்னுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை அவர் எடுக்கிறாரு. அவரு ஏதாவது மக்களுக்கு செஞ்சாரான்னு பாத்தீங்கன்னா செய்யல. நான் இருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டேன். நான் இல்லாத அவருக்கு நல்லதா போச்சு. அதனால அவங்க மந்திரியா இருந்தவங்க எல்லாம் கூட்டு கலவாணி எல்லாம் போய் எல்லாரும் மேலும் 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 கடனை வாங்கி ஜனங்களை ரோட்ல விட்டாங்க. இப்போ விட்டுட்டு வட்டியை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வட்டி கட்டுறதுக்கே பணம் கிடையாது. இன்னைக்கு திமுகவும் மேற்கொண்டு கடனை வாங்கி 12 லட்சம் கோடி கொண்டு போயிட்டு, அது 7000 கோடி மாசம் 1ஆம் தேதி ஆனா வட்டியை எடுத்து வச்சாகணும். அதனால மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனையை கூட செய்ய முடியாத நிலைமை. அதுதான் உண்மை. அத நீங்க கிராமப்புறங்கள்ல உள்ள மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க இருந்து வருவாங்க, டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. எதிர்கட்சி ஒரு கட்சி துரோக கூட்டணியா சேர்ந்திருக்கு. இப்ப ராமதாஸ் ஐயா இருக்கார, அவரு புள்ள என்ன பண்றாரு பாருங்க. ஒரு அப்பாக்காரரு, அவரு புள்ளைய மந்திரியாக்குறாரு, கொண்டு வர்றாரு. அந்த கட்சிக்கு ஒரு செயல் தலைவர்னு கொடுக்கறாரு. அவருக்கு வயசு இப்ப 88. அவர் ஜாதி மக்களுக்கு நிறைய செஞ்சு அவரு கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தானே வச்சுக்க போறாரு, ஒரே பையன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அப்பாவையே ஒரு வழியா கொண்டு போயிட்டாரு. இதே மாதிரி உள்ளவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வெளியில ஒன்னா கூட்டணி. எடப்பாடி எனக்கே துரோகம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல ஒரு பதவி இருக்கா? முதலமைச்சர் பதவிக்கு மேல அதையே கொடுத்து உட்கார வச்சோம். ஆனா நன்றி இல்லை. அப்புறம் யோசிச்சேன், இந்த மாதிரி நன்றி இல்லாதவங்க எல்லாம் இந்த பாவப்பட்ட மக்களுக்கு எப்படி நன்றியா இருப்பாங்க? நிச்சயம் இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் 2 மாதத்துக்குள்ள உள்ள இந்த கட்சி இன்னைக்கு தேர்தல்ல நின்னு இன்னைக்கு இந்த தென்னந்தோப்பு சின்னத்துல நிக்கிறோம். உங்களை எல்லாம் பாக்குறோம்.